குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அடிக்கடி கேட்குற கேள்வி, காய்ச்சல் அப்படின்னா என்ன சார்? எவ்வளோ டிகிரி காய்ச்சல் இருந்தால் உங்களுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? காய்ச்சலை சரியான முறையில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேர் நம்ம ஊரில் சொல்கிறதே பார்த்திங்கன்னா, சார் நெத்தி பயங்கரமாக சுடுது, வயிறு ரொம்ப சுடுது, கை கால் சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிற இதிலே சொல்லுவாங்க. கிடையவே கிடையாதுங்க. எப்பவுமே நாம் இந்த உடம்போட பகுதியை நம்ம கை தொட்டு நம்ம செக் பண்ணி டெம்பரேச்சர் இருக்கான்னு தயவு செஞ்சு செக் பண்ண வேண்டாம். அது நிறைய சமயங்களில் நம்மளை ஏமாற்றிடுங்க. காய்ச்சல் அப்படிங்கிறது உடம்போட கோர் பாடி டெம்பரேச்சர், அதாவது ரத்தத்தோட டெம்பரேச்சர். ஸோ அந்த ரத்தத்தோட டெம்பரேச்சரை நம்ம டைரெக்டாக ரத்தத்துக்குள்ளே ஒரு சென்சாரை வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. அதனால தான் எந்தெந்த இடங்களில் இரத்த குழாய்கள் தோலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அந்த இடங்களில் நாம் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி நாம் காய்ச்சல் அளக்கிறோம். ஸ்டாண்டர்ட் ரெக்டல் தெர்மாமீட்டர்னு சொல்லுவோம். ஆசன வாய்க்குள்ளே ஒரு தெர்மாமீட்டர் வச்சு அதில் டெம்பரேச்சர் தான் இருக்கிறதுலே பர்ஃபெக்ட். அது 100.5 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் இதை காய்ச்சல்னு சொல்லுவோம். சரிங்களா? அது எல்லா இடத்துக்கும் சாத்தியம் இல்லை. ஐசியூவில் மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ப்ராக்டிக்கலாக என்ன யூஸ் பண்ணலாம்? பெரிய குழந்தைகள் 5 வயதுக்கு மேலே இருந்தால் நம்ம சாதாரண டிஜிட்டல் தெர்மாமீட்டரை நாக்கு கடியில் வச்சு யூஸ் பண்ணலாம். வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டு, ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்கும். அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அக்கிளில் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணலாம். இதுவும் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக கிளினிக்கில் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆனால் நிறைய இடங்களில் உங்களுக்கு இது ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு நினச்சி நிறைய இடங்களில் தப்பாக யூஸ் பண்ணுறது. நெத்தியில் இந்த கன்று மாதிரி இந்த கோவிட் டைமில் ஒரு தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கிறதுலே தண்டங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸே சார் என்ன சார் கையெல்லாம் படுது தெர்மாமீட்டரு, நீங்கள் இதை கன்று மாதிரி அதை யூஸ் பண்ணுங்கள், அதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. அது இருக்கிறதுலே தண்டம். ஸ்டடீஸ் படி உங்களுக்கு 12லேருந்து 25% டைம் மட்டும்தான் அது கரெக்டான டெம்பரேச்சரை காமிக்கும். மிச்சம் முக்கால்வாசி டைம் அது தப்பான டெம்பரேச்சர் தான் காமிக்கும். வேர்வை அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால. ஏன்னா அது ஸ்கின்னோட டெம்பரேச்சர் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணும், ரத்த குழாய் இது இல்லை. ஸோ அதனால் அது வேஸ்ட்டு. உண்மையாக சில அட்வான்ஸ் டிவைசஸ் இருக்குங்க. டெம்பரல் ஃபோர்ஹெட் ஸ்கேனிங் தெர்மாமீட்டர்னு இருக்குது. அது இப்படி கன்று மாதிரி யூஸ் பண்ணாமல் இப்படி ஸ்வைப் பண்ணுவாங்க அப்படியே நெத்தியில். அது வெளிநாடுகளில் இருக்குது, இங்கேயும் சில இடங்களில் வந்திருக்கு. அது வேணால் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணால் அது நல்ல ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்கும். டிம்பேனிக் தெர்மாமீட்டர்னு சொல்லுவோம். காதுக்குள்ளே ஜவ்வு டிம்பேனிக் மெம்பரேன் அதோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி அதுவும் அக்யூரேட்டாக காமிக்கும். ஆனால் சில சமயம் காதுக்குள்ளே அழுக்கு இருக்குது அப்படின்னா தப்பான டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம்னா அந்த டெம்பரல் ஃபோர்ஹெட் ஸ்கேனிங் தெர்மாமீட்டர் கிடைச்சா யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம சாதாரண 200 300 இருக்கக்கூடிய டிஜிட்டல் தெர்மாமீட்டரை ஆக்சல்லாலேயோ பெரிய குழந்தைங்களுக்கு நாக்கு கடியில் வச்சோ யூஸ் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. அதில் 100.5 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலேயோ 38 டிகிரி செல்சியஸ் மேலே இருந்தோ அதை காய்ச்சல்னு எடுத்துக்கலாம். மற்றபடி கை கால் உடம்பு சூடு அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்.